நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன், பார்த்திருப்பீங்க. டைரக்டர் வாழ சொன்னாரு, வாழ்ந்தேன். அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்க. ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி அண்ட் பாலாஜி முருகதாஸ் காம்போல உருவாகி இருக்க படம் தான் ஃபயர். இந்த படம் வர பிப்ரவரி 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் இந்த படத்துல சாந்தினி, சாக்ஷி அகர்வால், காயத்ரி ஷன், சிங்கம் புலி மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருப்பாங்க. மேலும் இந்த படத்தில் ரக்ஷிதா மகாலட்சுமி வழக்கத்தை விட செம்ம கிளாமரா நடிச்சிருக்காங்க அப்படின்னும் ரீசெண்டா வெளிவந்த மெதுமெதுவை சாங்கும் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட ஸ்பெஷல் ஷோ நேத்து பத்திரிகையாளர்களுக்காக ஸ்பெஷலா ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க. சென்னையில நடந்த இந்த பிரஸ் மீட்ல செய்தியாளர்களை மீட் பண்ண பாலாஜி முருகதாஸ் ஃபயர் படத்துல நடிச்சதை பத்தியும் கிளாமர் சாங்ல நடிச்சதை பத்தியும் நிறைய விஷயங்களை ஓப்பன் அப்பா பேசியிருக்காரு. இது ஒரு சிறந்த படம், நல்ல படம், படத்துல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நானும் இந்த படத்துல நடிச்சிருக்கேன், ஆனா நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றதை விட பாலா செமையா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் இங்க நிறைய பேர் சொல்றாங்க. படத்துல நடிச்சது மட்டும்தான், நான் டைரக்டர் என்ன பண்ண சொல்றாரோ அதை நான் பண்ணியிருக்கேன். JSK சார் இயக்கத்துல நடிச்சது எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. 2-3 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஒரு அனுபவம் கிடைக்குமோ அதை இந்த ஒரு படத்திலே எனக்கு கிடைக்க வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இந்த படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை ஒரே நைட்ல நாங்க எடுத்து முடிச்சிட்டோம். யாரும் இதை சொன்னா நம்ப மாட்டீங்க, அதுதான் உண்மை. அந்த பாட்டு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என் மனசில் எந்த ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நல்லபடியாக ஒரே நைட்டில் இது எல்லா ஷூட்டையும் எடுத்து முடிச்சிட்டோம். மேலும் இந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான சீன்ஸில் நடிக்கும்போது நம்மளை சுற்றி 15 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நான் சீனில் செய்யணும். அதே நேரத்தில் என் கூட நடிக்கிற நடிகையும் என் கூட கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதையும் தாண்டி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் ரசித்து பார்ப்பாங்களா அப்படின்னு என் மனசுக்குள்ளே பல கேள்விகள் இருந்துட்டு இருந்துச்சு. மேலும் இந்த மாதிரி சீன்ஸில் நடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அப்படி தைரியமாக நடித்தாதான் அந்த சீன் ஸ்க்ரீனில் வரும்போது நல்லபடியாக வரும். என் 2வது படத்துலேயே இப்படி ஒரு சவாலான கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. மேலும் இந்த படத்தில் என் கூட ஜாயின் பண்ணி நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பாலாஜி முருகதாஸ் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிளாமரன் நடிச்சதை பற்றி ரக்ஷிதா மகாலட்சுமி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாங்க. ரக்ஷிதா மகாலட்சுமி அண்ட் பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்க ஃபயர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்க நிலையில இப்போ பாலாஜி முருகதாஸும் ஃபயர் படத்துல ரக்ஷிதா கூட நடந்த சில சீன்ஸை பத்தி ஓபன் அப்பா பேசியிருக்காரு. மேலும் படம் நல்லா இருக்கும், நல்லபடியா வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. டைரக்டர் வாழ சொன்னாரு, வாழ்ந்தேன். நீங்க வந்து அதை பாலாவா பார்க்க கூடாது. அது டைரக்டரோட இமேஜினேஷன், டைரக்டரோட கற்பனை, டைரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும். நீங்க அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அதனால ஏதாவது கருத்து இருந்தா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க, நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான். நீங்க வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது சுத்தி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்றாங்களோ மைக்ல, அதை தான் நாங்க வந்து செய்யணும். அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதை தாண்டி நம்ம நடிச்சா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பண்றதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து தயங்காம பண்ண முடியும். அதுல அதே மாதிரி ரச்சிதாவை பத்தி குறிப்பா சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்ல எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்துலதான் முதல்ல அவங்க சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது.